சில குழந்தைகளுக்கு படிச்ச படிப்புக்கு உத்தியோகத்தை கொடுக்கணும். உத்தியோகத்துல மென்மேலும் பதவி உயர்வு, வியாபாரத்துல மேன்மையான நிலை, இப்படிப்பட்ட அந்த பாக்கியங்களை தரக்கூடிய அந்த பாக்கிய தேவதையை குறித்து சொல்லக்கூடிய ஸ்லோகம். இது பேர் பாக்கிய சுத்தம்னு பேரு. எல்லாரும் மனசுல நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும். வந்ததுல இருந்து பிரார்த்தனா பிரார்த்தனா பிரார்த்தனை சொல்லிட்டே இருக்காரு அப்படின்னு கூட்டு பிரார்த்தனை இருக்கிற பலம் கிடையாது. எவ்வளவு பெரிய புண்ணியாளியா இருந்தாலுமே ஸ்தலத்துக்கு வந்து நம்ம சுவாமி கிட்ட உட்காந்து எல்லாம் சேர்த்து சொல்லும் போது அதோட பலனே வேற. எல்லாருமே வந்து 24 பிஸியான பர்சன்ஸ் தான். யாருமே வந்து சும்மா இல்லை, எல்லாருமே பிஸியா இருக்கு. ஆத்துல கிச்சன்ல நீங்க சமைக்கலாம், சாப்பாடு கிடையாது. ஸ்விக்கி ஆர்டர் பண்ணா வந்து சாப்பிட்டு அதுக்கு ஒருத்தர் வந்து ஆர்டர் பண்ணாலும் வரும் இல்லையா? அந்த மாதிரி பாக்கியங்கள்லாம் ஸ்விக்கி ஆர்டர் ஒரு பாக்கியம் இல்லை. நேர்ந்த பாக்கியங்கள்லாம் ஒரு நல்லபடியாக நடந்து சொல்லிட்டு இந்த பாக்கிய தேவதை என்ன வேண்டிக்கொண்டோம். எவ்வளவு தவறு செஞ்சாலும் நம்மளை வந்து ஆரம்பிச்சு ஏற்கனவே அம்மா அப்பா கட்டி வீடு அப்ப பேர் கட்டி கொடுத்தாரு. முதல்ல அம்மா வந்து வாழ அப்படின்னு ஏற்றுக்கலாம். அதுக்கு அடுத்தபடியா நம்மளை விதிச்சு நிற்கலாம், நம்மளை ஆசீர்வாதம் பண்ணக்கூடியதான் அந்த பூதேவி நயா. இந்த மலையாம்பிகை சமேத நேதாலேஸ்வரர் ஆலயத்துல நம்ம இன்னைக்கு சுவாமி சன்னிதானத்தில் நம்ம வந்து உட்கார வச்சு பேர்பட்ட ஒரு மகோத்சவ வைபவத்தை கூடிய நமக்கு அந்த வாக்கியை கொடுத்துருக்க நாயை குறித்து சொல்லக்கூடிய ஸ்லோகம். இந்த வாக்கியங்கள்லாம் நம்மளுடைய வம்சத்துக்கே தோணும். ஏன்னா எல்லாரும் கிடைக்கிறது இல்லை. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் பெங்களூர் வந்து சொல்லலாமா, வெளியே போகலாமா, பீச்சுக்கு போகலாமா அப்படின்னா நிறைய பேருக்கு யோசனை வருது. அதெல்லாம் தாண்டி இல்லவா இன்னைக்கு நமக்கு இந்த வாக்கியத்தை கொடுக்கணும். கோவிலில் போய் ஒரு விதி நினைச்சா ஒரு புண்ணியம் கிடைக்கணும், புண்ணியத்தை சேர்த்து வருவோம். நம்ம காசு பணம் சேர்க்கிறது எல்லாமே கிடையாது. அதெல்லாம் நம்மளுடைய வம்சத்தை போய் காப்பாற்றணும் கேட்டா நிச்சயமா தெரியணும். கலியுகத்துல நம்ம கடந்த 10 வருஷத்துல பார்த்துருக்கோம். 2015 விழா, 2021, 22 கோவிட் நிறைய பெரிய பெரிய பணக்காரெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியும். ஆனா புண்ணியம் சேர்த்து வச்சவாலே என்ன நடக்கும் பார்த்துருக்கோம். அந்த புண்ணியங்கள்லாம் கிடைக்கணும். அந்த பூதேவி தாயாரோட அனுகிரகத்தோட அந்த பூமியில आयको पितृकमेधन नादमुना विराज प्रयत्नः एवं चक्रा विराज दिवाकर मानविषये प्रत्यक्ष महत्वे अस्य प्राणाद्वान तस्य योजना ये केवल निरस्तुः यस्मात् धृतसुभमन्यना यदुक्या सुग्रवाणे तौ पुनसोति पयामहे यत्ते अंजवनोतस्य विदे मणकत्वने आदित्यामि श्वेतं देवावधवस्य समाभरणं हे देवी देवी वसुन्धराज्यात्पुरिता देवी मातरे नमवत्तरप्रदा स्तोत्रं धर्मणः देवी रण्यकर्थिनी देवी सुमरे नमे सत्याजने देवा समुद्रवदे सावित्रे मनो देवी नक्षे महोधरणे महोदयदत्ते सिंहे सिंहे यज्ञे विदेशे ईशवन्ये नागरे सर्वदेहा मारुमते गवहरे भुजन्धानागा संयत्सोमति भेदने भवरे दत्ताया विष्णुवत्ते महेश्वरे मानवे मानवप्रिया लक्ष्मी प्रियते देवी नमः चुरवल्लभा भगवान् मे सर्वविदेशे
तन्नोधरा प्रचोदयात् வந்து சொல்லிட்டே இருக்காங்க ஏதோ புரியாத பாஷையில உட்காந்து பேசிட்டே இருக்காங்க அப்படின்னு எல்லாருக்கும் நாங்கள் காலை கட்டிட்டு உட்காந்துருக்கோம் எல்லாம் காலெல்லாம் மாற்றி போட்டு ஒரு 50 ஷார்ட் ஸ்டோரி கேட்கலாமா எதுக்கு கேட்கல நிஜமாவே கேட்கல மாங்கல்ய தாரணத்துக்கு சுவாமி இருப்பார் ரெடி அதுக்கு முன்னாடி அந்த நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் பார்த்துருக்கோம் எல்லா கல்யாணங்கள்லையும் ஹோமம் வச்சு ஹோமம் வளர்த்தி அந்த அக்னி பகவானுக்கு முன்னாடி தான் திருமாங்கல்ய தாரணம் கட்டுவோம் இல்லையா எல்லாருடைய கல்யாணத்தையும் பார்த்துருப்பீங்க இல்லையா நிறைய பேர் ஐயர்த்திருப்பீங்க இவர் வேற கல்யாணத்துக்கு அவ்வளோ லட்சம் ரூபாய் கொடுத்து மேக்கப் போட்டு வச்சுருக்கீங்க இவர் போடுற புகையில என் மேக்கப் எல்லாம் கலந்து போடுறது அப்படின்னு சொல்லி உண்மையாவே நாங்களும் அந்த வசையெல்லாம் கேட்டிருக்கோம் மனசுல நினைச்சு திட்டிருப்பீங்க சிலர்லாம் ஓப்பனா வாயிலே திட்டிருப்பீங்க அந்த அக்னிக்கு என்ன ஒரு பலம் தெரியுமா அந்த அக்னி பகவான் மாதிரி இந்த உலகத்தை சதா சர்வ காலமும் கண்காணி செய்திருக்கக்கூடிய ஒருத்தர் இல்லவே இல்லை அக்னி இல்லாம நம்ம வாழ்க்கை ஒரு நாள் இருந்துருமா ஒரு நிமிஷம் இருந்துட முடியுமா எல்லாத்துலேயும் நம்மளுடைய கலந்து இருக்கக்கூடியது இந்த அக்னி பகவான் மட்டும்தான் அந்த அக்னி முன்னாடி கன்னியாதான வைபவமானது பண்ணிட்டு சுவாமிக்கு திருமாங்கல்ய தாரணமானது நடைபெற போகின்றது எல்லாரும் கோத்திர பிரவரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கன்னியாதானத்தை காதார கேட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அந்த சுவாமி பகவானுடைய அனுகிரகத்தோட இதே மாதிரி நம்மளுடைய இல்லத்திலையும் புண்ணியங்கள் சேரணும் கல்யாண காரியங்கள் கைகூடணும் எல்லாருடைய யாரையும் நம்மளுடைய சொந்த பந்தத்துல ஒரு குழந்தை கல்யாணத்துக்கு நிற்கணும் இல்லையா அந்த குழந்தைக்கு சீக்கிரம் கல்யாண காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இப்போ இந்த கன்னியாதான வைபவமானது நடைபெற போகின்றது தற்போது சுவாமியுடைய கோத்திர பிரபலமானது வாசிக்க உள்ளது கோத்திர பிரபலம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய பத்திரிகையில போடுறோம் பார்த்தீங்களா இன்னாருடைய பேரனுக்கும் இன்னாருடைய பையனுக்கும் இன்னாருடைய பேட்டிக்கும் இன்னாருடைய பொண்ணுக்கும் கல்யாண காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பத்திரிகையில போடுறோம் இல்லையா அதுதான் இப்போ சொல்ல போறோம் இந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் கன்னியாதானம் பண்ணி அக்னி முன்னாடி திருமாங்கல்ய தாரணமானது நடைபெற போகின்றது என்று சொல்லக்கூடியதுதான் இந்த கோத்திர பிரவரம் என்று சொல்லக்கூடியது கைகூப்பி சுவாமியை மனசுல நினைச்சு பிரார்த்தனை பண்ணிக்கோம் விஸ்வம் பரசர்மணஹ நத்ரீம் ஜனார்தன சர்மணஹ பௌத்ரீம் ஹிமவத் சர்மணஹ புத்ரீம் देवदेवोत्तमे शाभवोमे श्रीमदखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकी श्री अभयाम्बिका नाम्नीं इमां कन्याम् ॐ अनादिगोत्रोद्भवाय ॐ अव्यक्तशर्मणः नत्रे सदाशिवशर्मणः पौत्राय ईश्वर शर्मणः पुत्राय देवदेवोत्तमा देवता सार्वभौमा श्रीमदखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकाय पंचकीर्तिपरायणाय पंचब्रह्मस्वरूपाय श्री अभयाम्बिका समेत मेकाईश्वर स्वामिनः इमां वराय
தென்னாடுடைய சிவனே போற்றி. எல்லாம் வல்ல ஸ்ரீ அபயாம்பிகை சமேத மேகாலீஸ்வர சுவாமியினுடைய திருக்கல்யாணத்தின் முக்கிய அங்கமாக சுவாமி திருவாங்கல தாரணத்தை தரிசனம் பண்ணீங்க. அடுத்ததா சுவாமி மாலை மாற்றினார்கள். நாங்க ரெண்டு பேரும் இங்க பாத்தீங்கன்னா சுவாமியினுடைய கையில இருந்து பூச்சம் அப்படின்னு சொல்லக்கூடியத கையில வச்சிருந்தோம். கவனிச்சீங்களா? மாலையோட சேர்த்து கையில வச்சிருந்தோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாமியினுடைய வலது கரம். அவர் கையில வச்சிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அம்பாளுடைய வலது கரம். எதுக்காக அந்த பூச்சத்தை கையில வச்சிருக்கோம் அப்படின்னா சுவாமியே இந்த சடங்குகள் எல்லாம் செய்யறதா அர்த்தம். திருவாங்கல தாரணம் கூட்டும்போது ஐயர்தான் தாலி கட்டுறாரு அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிருக்கலாம். ஆனா அது அப்படி இல்லை. சுவாமியுடைய வழக்கம் தான் கட்டுது. நாங்க வெறும் கருவி மட்டும்தான். இப்போ நம்ம எல்லாருடைய வீட்லையும் ரைஸ் குக்கர் சமைக்கிறோம். அதுக்காக சமையல் பண்றது யாரும் கேட்டா ரைஸ் குக்கர் யாராவது சொல்லுவோமா? என்ன சொல்லுவீங்க? நான் பண்ணேன் இப்படிதானே? அதுதானே உண்மை. அந்த மாதிரி மது